ஹாய் மக்களே, எல்லாரும் நல்லா இருக்குதீங்களா? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, தென்னை மரம் உண்டுல்ல, தென்னை மரத்துல இருக்க நன்மைகள் நிறைய நிறைய எக்கச்சக்க இருக்கு. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம், சரியா? அதனால வீடியோ ஒன்று ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாதுங்க. இப்பதான் நீங்க எங்களை சேனல்ல புதுசா பாக்குது அப்படிதானே? அப்படின்னா நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? எங்க சேனலை ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க சேனல்ல இதே போல நிறைய வீடியோ எல்லாம் கிடக்கு, எல்லாம் ஒன்று பாருங்க. பார்த்து இப்ப நீங்க சப்போர்ட் பண்ணியதை எப்பவும் சப்போர்ட் பண்ணுங்க, சரியா? நம்ம இந்த வீடியோக்குள்ள போவோம். தென்னை மரத்துல என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பாப்போம், சரியா? வாங்க வீடியோக்குள்ள போவோம். மக்களே, எனக்கு பின்னாடி நிக்கலாம், இதுதான் தென்னை மரம். இந்த தென்னை மரத்துல கீழே வந்து மேல வேற பிரோஜனம் உண்டு. அது எப்படின்னு சொல்லி தரேன். ஒரு தென்னை பிள்ளை நம்ம நடக்குன்னா அது ரொம்ப கஷ்டம். ஒரு கண்ணு வாங்கக்கு 200 ரூபாய் இருக்கு, 250 இருக்கு ஒரு தென்னம்பிள்ளை. அந்த தென்னம்பிள்ளை நம்ம கொண்டு தோண்டி நடும். அந்த மழை நேரம் தான் நடுவணும். இந்த வெயில் நேரம் நட்டா அது பட்டு போகும்னு சொல்லி மழை நேரம் பார்த்து தென்னம்பிள்ளை நடுவணும். அந்த தென்னம்பிள்ளை வளர்ந்து வரக்கு எவ்வளவு வருஷம் ஆகுது? இப்ப எல்லாம் ஒட்டு வந்துல 2.5 வருஷத்துலயே காய்ச்சோம் அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் கொஞ்ச நாள் தான் காய்ச்சோம். அடுத்தது கொஞ்ச நாளா பிறகு அதுல மேல வந்து கொஞ்சம் கரிச்சு எல்லாம் வரும். அதெல்லாம் நம்ம நல்லா பராமரிச்சோம். தென்னம்பிள்ளை பொறுத்த வரைக்கும் எப்ப கரிச்சு வருதுன்னே தெரியாது. ஒரு தென்னம்பிள்ளை வந்தா கிட்டனுக்கு எல்லாத்துக்குமே கரிச்சு பிடிச்சோம். அதெல்லாம் பார்த்து நம்ம அதுக்கு மருந்து எல்லாம் வச்சு அப்படிதான் இந்த தென்னம்பிள்ளைய நம்ம தேய்ச்சி எடுக்கும். அது வளர்ந்து வர்றது வரை அதை நம்ம ஒரு பிள்ளை பார்த்தது போல பார்க்கணும். எங்கேதான் நமக்கு அது நிறைய தேங்காயும் சரி கருக்கும் சரி எல்லாமே நமக்கு தரும். பின்ன ஒரு குறிப்பிட்ட நாள் வரை அது காய்ச்சும். அதுக்கப்புறம் நல்ல குளரத்துக்கு போன பிறகு அது என்ன செய்யும்? காய்ச்சாது. அதுக்கப்புறம் அதை வெட்டணும். அது வெட்டுன பிறகு நமக்கு என்னெல்லாம் பிரோஜனம் இருக்குன்னு பாருங்க மக்களே. அந்த ஓலையை எடுத்து நம்ம ஈக்கி எடுப்போம். இன்னும் ஓலை முடையலாம். முன்னாடி ஓலை முடைஞ்சு ஓலையில தான் ஃபுல்லா வீடா இருக்கு. இப்பதான் என்ன இந்த தேவில சிமெண்ட் கட்ட இந்த மாதிரி வீடெல்லாம் வந்து செங்கல்ல வீடெல்லாம் வந்து. ஆனா முன்னாடி இந்த ஓலை வீடு, இந்த ஓலை வீட்டுல இருக்கும்ல அப்படி ஒரு சுகமா இருக்கு. இந்த ஓலை வீட்டுக்குள்ள யாரு பாருங்க, ஒரு ஏசில இருந்தா கூட அந்த அளவு சொகுசு கிட்டாது. அப்படி ஒரு சூப்பரா இருக்கு. யாருக்குல்ல இந்த ஓலை வீட்டுல இருந்த அனுபவம் இருக்கு ஒண்ணு கமெண்ட்ல சொல்லுங்க, சரியா மக்களே? அப்படி இந்த தென்னை மரம் முறிச்சப்புறம் இந்த ஓலை கூட நமக்கு பிரோஜனம் இருக்கு, அப்படிதானே? நம்ம துறப்பைக்கு எடுக்கலாம், அந்த ஈக்கி எடுத்து வித்து பைசாயிட்டே எடுக்கலாம். அடுத்து அந்த ஓலையை நம்ம உணர்த்தி எரிச்சும் செய்யலாம், விறவாட்டும் பிரோஜனப்படுது. இன்னும் மேல ஒரு குருந்து இருக்கு, அந்த குருந்து தின்னக்கு சூப்பரா இருக்கும். நல்லா பிடிச்ச எனக்கு. உங்களுக்கு பிடிச்சுமான்னு சொல்லுங்க. என்ன நல்ல விளைஞ்ச பிறகு அந்த தேங்காயை எடுத்து சின்ன சின்னதாட்ட அரிஞ்சு உணர்த்தி எண்ணெய் எடுப்பணும். அப்படியாக தேங்காய் எண்ணெய் எடுக்கிறது. பத்தியலா இந்த தென்னுல என்னெல்லாம் நன்மைகள் எல்லாம் நமக்கு அது தருது. அதனாலேயாக்க நம்ம சின்னதுலயே அதை பார்த்து பராமரிச்சு நம்ம ஒரு பிள்ளை போல வளர்த்தி எடுத்தாதான் அது பெருசான பிறகு நமக்கு இதெல்லாம் தரும். சின்னதுல நீங்க அதை பராமரிச்சு ஏனதானே விட்டியனா அது வளர்ந்து வரம்ப இதோட நமக்கு கிட்டாது. அதை வெட்டின புறமும் எவ்வளவு நமக்கு அது பயனுள்ளதா இருக்கு. நான் நிக்கலாம். இது சின்னங்க அக்கா, இது எவ்வளவு வருஷம் ஆச்சுன்னு தெரியுமா காய்ச்சக்கு? இந்த அடைதான் எங்களுக்கு ஒரு கொலை கிட்டுச்சு. அந்த கொலையில எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டி தரேன். என்ன இருக்கலாம் ரெண்டேலா ஒரு கொலை செந்தங்கு கருக்கு. நான் இதுக்கு முன்னாடி கருக்கு வீடியோ போட்டிருக்கு, பச்சை கருக்கு உண்டுல வீடியோ போட்டிருக்கு. அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்க, சரியா? இது என்னன்னா செந்தங்க கருக்கு. இந்த கருக்கு பயங்கர விலை கேட்டீங்களா? எங்க இடத்துல ஒரு என்ன இருக்குல்ல, ஒரு காயே 55 ரூபா 60 ரூபா விற்கும். உங்க இடத்துல என்ன விலை ஒண்ணு கமெண்ட்ல சொல்லணும்னா. அப்படி பயங்கர விலை. காய்ச்சல் எல்லாம் வரும் தெரியுமா? உடம்பெல்லாம் நல்ல ஜேடா இருக்க நேரம் இந்த மாதிரி இந்த செந்தங்கு தான் வேண்டி குடிப்பேன். பச்சை அவ்வளவு குடிச்ச மாட்டேன். அவ்வளவு மருத்துவ குணம் இருக்கு இந்த செந்தங்குல. மக்களை, இந்த உலகத்திலே கலப்படம் இல்லாதது ஒண்ணுன்னா நீங்க என்னத்த சொல்லுவீங்க? சொல்லுங்க பாப்போம். இந்த உலகத்திலே கலப்படம் இல்லாத ஒண்ணுன்னா என்ன இருக்குல்ல, இந்த கருக்குதான். இந்த கருக்குல ஒரு கலப்படமும் ஒண்ணுமே இருக்காது. அது நமக்கு இயற்கை கிடைச்சது. அதே போல இன்னொன்னு உண்டு. அது என்னன்னு சொல்லுங்க பாப்போம். தெரிஞ்சவியா ஒண்ணு கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன இருக்கலாம்? இந்த கருக்கு நம்ம எனத்துக்கெல்லாம் எடுப்புன்னு தெரியுமா? நல்ல காய்ச்சலா இருக்கும், உடம்பெல்லாம் அப்படியே தளர்ந்து இருக்கு. அந்த நேரம் படபடாவே ஒரு கருக்கு வேண்டி குடிச்சு செல்லுவணும். எல்லா ஆஸ்பத்திரியிலயும் செல்லுவணும். அது ஏன்னா உடம்பு நமக்கு நல்ல தளச்சு போல இருக்குன்னு தெரியுமா? அந்த நேரம் நீங்க ஒரு கருக்கு வேண்டி குடிச்சீங்கன்னா அப்படி கம்பீரமா எழுச்சுன்னு நடக்க முடியும். அதுக்காதான் கருக்கு குடிச்சது இல்லையாது. அதே போல மேகம் எல்லாம் போவேன்ல, இப்ப உள்ள பெண் பிள்ளைகளுக்கு நிறைய பேருக்கு இந்த மேக போக்கெல்லாம் இருக்கு. நிறைய மருந்தெல்லாம் நீங்க வேண்டி குடிப்பிய, ஒண்ணுலயுமே உங்களுக்கு குணம் ஆகாது, அப்படிதானே? அப்படி இருக்க என்ன செய்யணும்னா டெய்லி நீங்க
இந்த ஒரு கருக்கை வச்சு குடிச்சு பாருங்க, மேகம் இன்னும் சொல்லி பறந்து போவோம். மேகத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லதாக்க இந்த கருக்கு. நீங்க யாது கருக்கு வேணாலும் குடிச்சலாம். இதான் குடிச்சோன்னு நான் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன். யாது கருக்கு வேணாலும் நீங்க குடிச்சலாம், சரியா? அதே போல செருநீர் இருக்குல்ல, செருநீர் எல்லாம் நல்லா சுத்திகரிச்சோம் இந்த கருக்கு. சிலவிகளுக்கு மாத்திரம் போவாத கஷ்டப்படுவோம். அப்படி நீங்க கஷ்டப்படும் ஆசுத்திரி உணவு போக தேவையில்லை. இதே போல கருக்க வேண்டி டெய்லி குடிச்சு பாருங்க, செருநீர் சிஸ்ன்னு போகும். செருநீர் தொல்லை ஒண்ணுமே வராது, செருநீர் தரிப்போ ஒண்ணுமே வராது, சரியா? அதனால இந்த கருக்கு உண்மையில மக்களை செல்ல போனா உடம்புக்கு நல்லதாக்க. இறைச்சி சிலவையா பிரியாணி இறைச்சல நல்லா தின்னு அந்த ஜீரணம் ஆகாது. உடனே என்ன செய்யணும், கடையில போய் ஒரு சோடாயோ சவனப்போ எனத்தையும் வேண்டி குடிச்சு ஜீரணத்தை குடிப்பியா. அப்போ உங்களுக்கு ஒரு ஏம்பக்கு அப்படின்னு ஒரு ஏம்பக்கு வரேன்ல. அதே போல நீங்க இந்த கருக்கு வேண்டி குடிச்சு பாருங்க, அதே ஏம்பக்கு இந்த கருக்குலயும் வரும். ஏன் நீங்க அதே தேடுதே, ஏன் நீங்க இது விரும்பலையான்னு எனக்கு தெரியல. அது வாய்க்கு கொஞ்சம் கூட ருசியா இருக்கும், ஒரு பதலையா நமக்கு ஒரு இனிப்பு இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஆனா நீங்க டெய்லி கருக்கு குடிச்சியானா அதை தேடி போக மாட்டியா, கருக்கதான் தேடி வருவியா. அதுல கருக்கு குடிங்க, சரியா மக்களே? பத்தியலா தூக்கவே முடியல, அப்படி ஒரு பெரிய கொலை கிட்டி இருக்கு. அதே போல என்ன இருக்குல்ல, கம்பு போல என்ன தெரியுது பத்தியலா? இதை நீங்க என்னன்னு சொல்லுவியா உங்க இடத்துல? அங்க இதை கிளாஞ்சுன்னு சொல்லுவோம். முன்ன எல்லாம் இதே போல தேங்காய் எல்லாம் வெட்டு கிளாஞ்சு கிடக்கையில அதை என்ன சொல்லி செய்யணும், நான் வளப்புறத்துல என்னத்தையும் நட்டு பறக்கி விட்டுருப்போம். அப்ப அந்த கோழி ஒண்ணு கிண்டாது இருக்கு, இந்த கிளாஞ்சி எடுத்து அதுக்கு மேல காம்பவுண்டு போல சுத்தி வைப்பணும். அப்ப அது செடிகளுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கும். அப்படின்னா இதை பிரோஜனப்படுத்தணும். இதே நம்ம உணர்ந்த வர வெட்டுட்டு எரிப்பணும், எல்லாத்துக்குமே இது நல்லதாக்க. நம்ம அந்த பச்சை கருக்கு இருக்குல்ல, அதுல வெள்ளம் எல்லாம் குறைவாதான் இருக்கும், தொண்டு மட்டும் பெருசா இருக்கு. ஆனா இதுல தொண்டு கொஞ்சம் தான் இருக்கும், வெள்ளம் எல்லாம் நிறைய இருக்கு. சிலதுல வழுக்கு வச்சிருக்கேன், சிலதுல வழுக்கு இருக்காது. அந்த வழுக்கு தின்னக்கு ஜெல்லிய போலே இருக்கா. கடையில இருந்து பிள்ளைகளுக்கு ஜெல்லி எல்லாம் வேண்டி குடிக்கிறதுக்கு நீங்க இதே போல கருக்கு வேண்டி கருக்குல உள்ள இருக்கேன்ல, இந்த வழுக்குன்னு சொல்லுவோம் நாங்க, அந்த வழுக்கை எடுத்து இதுதான் மக்களே நம்ம ஜெல்லி அப்படின்னு சொல்லி கொடுத்தா பிள்ளைய விரும்பி சாப்பிடுவோம். நீங்க இப்படி இயற்கையா கிடைக்கிறத நம்ம வாங்கி சாப்பிட்டேன்னா கொஞ்சம் வயசு கழிஞ்ச போறோம், நமக்கு ப்ரெஷரு, சுகரு, கொலஸ்ட்ரால், பிபி இது எதுவுமே வராது. நம்ம அப்படி நல்ல நிம்மதியா இருக்கலாம். மாத்திரை மருந்து எதுவுமே உங்களுக்கு வேண்டாம். பின்ன இது இன்னொரு நோய்க்கு ரொம்ப 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 நல்லது, காலரான்னு சொல்லுவோம் இல்ல. காலரா உள்ளவங்க நீங்க இந்த கருக்கை டெய்லி எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு காலரா நோய் எல்லாமே குணம் ஆகும். செல்ல போற இன்னும் நிறைய மருத்துவ குணம் எல்லாம் இதுல இருக்கு மக்களே. கருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வெயில் நேரம் நல்லதாக்கும், வெயில் நேரம் எல்லாம் அப்படி நமக்கு சூடா இருக்கும், வெள்ளம் வெள்ளம் வெள்ளமா கேட்கும். அந்த நேரம் எல்லாம் நீங்க இந்த கருக்கு வாங்கி குடிச்சலாம். என்ன ஒரு கதை சொல்லியே, எங்க இடத்துல எல்லா வளையிலையும் தென்னந்தோப்பு அப்படி நிறைய நிக்கும் பாருங்க. அப்ப இடையில இந்த ரப்பர் கேட்டீங்களா, அந்த ரப்பர் வந்த உடனே ரப்பர் பால் எல்லாம் விலை கூடுதல்னு சொல்லி ஷீட் எல்லாம் பயங்கர விலையா இருந்து உடனே நின்று தென்னம்பிள்ளை எல்லாம் வெட்டி முறிச்சுன்னு கேட்டீங்களா. ஏன்னா ரப்பர் வச்சிருக்கு. எங்க விளப்புறத்துல பார்த்தாலும் இந்த ரப்பர் தான் நிற்கும். அடுத்த கொஞ்ச நாளான பிறகு இந்த ரப்பர்னாலே அவங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. திரும்ப இப்ப என்னன்னு தெரியுமா செய்யணும், ரப்பரோல முறிச்சு திரும்ப இப்ப அடுத்த ஸ்டெப்பா இந்த தென்னை நட்டு விட்டுருக்குன்னு. ஏன்னா இது 1 கிலோ தேங்காய் இப்ப எங்களுக்கு 65 ரூபா விக்குது எங்க இடத்துல. தேங்காயெல்லாம் அவ்வளவு கிட்டவே இல்லை, ஏன்னா எல்லாரும் முறிச்சு ரப்பர் வச்சுன்னு. அப்ப தேங்காய் ஒரு இடத்துலயும் இல்ல, கடைகளை வேண்டவே கிட்டல செல்ல போன தேங்காய். இப்ப திரும்பவும் எல்லாரையும் தேங்காய் விலை குடிச்சில்ல உடனே தென்னம்பிள்ளை இப்ப நட தொடங்கி இருக்கு. இனி ஒரு கருக்கு எப்படி இருக்குன்னு அதை ருசி பார்க்கண்டாமா, அது எப்படி இருக்குன்னு சொல்லி வெட்டி குடிச்சு பார்ப்பேன், சரியா? தண்டடோய் நான் ஒண்ணு வெட்டி வச்சிருக்கேன் பத்தியில, அழகா இருக்குல்ல. அதில் நடுவில் ஒரு வாட்டையும் போட்டு வச்சிருக்கு. எல்லாரும் அந்த கருக்கை இதுல ஒரு ஸ்ட்ரா போட்டு குடிப்பேன், அடி உறிஞ்சு குடிப்பேன். அப்படி குடிச்சவன அந்த ருசி தெரியாது. எப்படி குடிச்சணும் நான் உங்களுக்கு சொல்லிதாரேன். வாயில எச்சு ஊறுதா, ஊறணும் பாருங்க. இதை இப்படி எடுத்து இப்படி குடிச்சோன இங்குதான் இந்த கருக்கு அவ்வளவு ருசியா இருக்கா. இனி நீங்களும் இப்படி குடிச்சோம். அடுத்து இன்னொரு விதம் இருக்கு, என்ன இருக்கலாம், சூப்பர் அம்படம் தீந்து கட்டியலா. இதுக்குள்ள இன்னும் சூப்பரான ஒரு சாதனை இருக்கு, அது எனக்கு நல்லா பிடிச்சோம், நல்லா இருக்கு. இதுக்குள்ள வழுக்கு இருக்குல்ல, அந்த வழுக்கை வெட்டி தின்னுவோம், சரியா? நிறைய வழுக்கெல்லாம் இருக்கு, வெள்ளை விளையாட்டு. இத கை வச்சும் தின்னபாது, கரண்டி வச்சும் தின்னபாது. என்ன செய்யணும் தெரியுமா? என்ன இருக்குல்ல, இதுல இருந்து கொஞ்சம் வெட்டணும். நேருங்க, நான் வெட்டி வச்சிரு பத்திலா. இதுதான் கரண்டி, நல்லா இருக்குல்ல. இதை எடுத்து எப்படி தின்னணும் பாருங்க.
இப்படி எடுத்து அப்படியே எடுக்கணும். இருங்க, நல்லா பிடிச்சோம். பின்ன என்ன பண்ணா எல்லாத்தையும் இப்படி வலிச்சிட்டு என்ன இருக்குல்ல அதை வச்சு குடிச்சோம். நான் இதே போல நிறைய வீடியோ எல்லாம் போட்டிருக்கேன். எங்க சேனல்ல கிட்டத்தட்ட 2500க்கு மேல வீடியோ எல்லாம் போட்டிருக்கு. எல்லா வீடியோ ஒன்றும் பார்த்தா மட்டும் போறாதுன்னா என்ன செய்யணும் தெரியுமா? பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஒன்று ஷேர் பண்ணணும்னா. அதே போல எனக்கு ஒரு வருத்தம் இருக்கு, கேட்டீங்களா? நம்ம சேனல்ல இன்னும் நிறைய பேர் நான் சென்ன பிறகு சப்ஸ்கிரைப் பண்ணாத எல்லா வீடியோவும் பார்க்கணும். அதே ஒண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா நான் எவ்வளவு சந்தோஷப்படுவேன். அதனால ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பண்ணிட்டு பாருங்க, சரியா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா 10,000 தாண்டியாச்சு. அது எல்லாமே உங்க சப்போர்ட்னாலதான். இதே போல எனக்கு நீங்க இன்னும் நிறைய சப்போர்ட் எல்லாம் பண்ணணும், சரியா மக்களே? நம்ம நாளைக்கு இதே போல இன்னொரு வீடியோல வந்து பார்ப்போம், சரியா? இன்னைக்கு பாய், டாடா, டேக் கேர், பாய் பாய்.